வணக்கம் நண்பர்களே. ஜனநாயகன் உண்மையிலேயே இந்த கிளிம்ஸை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே வெகுவாக பாராட்டியிருப்பாங்க. பயங்கரமாக எக்ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் ஆச்சு. கூடவே நிறையா விஷயங்களும் உள்ளே இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் சொல்கிறேன், ஸ்டார்டம் என்றைக்குமே இருக்கும். 32.4 மில்லியன்ஸ் ரெக்கார்ட்ஸ் கொடுத்துருக்கு குமுலேட்டிவ் வியூஸில். அதாவது ஒரு கிளிம்ஸுக்கே இப்படிங்கும்போது உண்மையிலே வேற லெவல். கண்டிப்பாக இதோடைய ட்ரைலர் அப்படின்னு வரும்போது 50 மில்லியன் தொடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது இவருக்கு முதல் என்ன சொல்கிறது, அரசியல் களமாக டிவிகேவோட தலைவர் அப்படிங்கிற அந்த ஒரு டெசிக்னேஷனோடைய இந்த ஜனநாயகன் வெளியே வருது. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்டே வினோத் சொன்னார், இது கம்ப்ளீட்டாக பொலிட்டிக்கல் ட்ராமா தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபுல்லாக அரசியல் தான் பேசியிருக்கும் இந்த படம் அப்படின்னாங்க. பகவத் கேசரி கூட பார்த்தீங்கன்னா அரசியல் அதிகமாக பேசியிருக்கும், போலீஸ், இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் இருக்கும். அதை வச்சு பார்க்கும்போது இதை நிறைய கம்பேரிசன் சொல்கிறாங்க. இது தெலுங்கு படம் பாலாயாவோடதுன்ட்டு. பட் டெஃபினட்டாக அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கவும் கூடாது. பார்த்தீங்கன்னா நமக்கு வினோத்தோடைய ஒரு சிக்னேச்சராக தான் இருக்கணும். அதை நான் இங்கே சொல்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது பியூர் தளபதியோடைய ஓன் ஸ்டைல், அவருக்குன்னு உருவாக்கப்பட்ட ஒரு கதை இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ ஒரு ரீமேக்காக இருக்காது நான் நினைக்கிறேன். பட் ரீமேக்காக இருந்தாலும் பரவாயில்ல. டெஃபினட்டாக அவருடைய ஹீரோயிசம் ப்ளஸ் இதுல திரைக்கதையை பெருசாக மாற்றிருந்தாலே கண்டிப்பாக அது நம்ம ரசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஒரு கிளிம்ஸுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு கோஆர்டினேஷன் இருக்குது அப்படின்னு அப்படிதான் தெரியுது. ஸோ அதை நம்ம மறுக்கவும் முடியாது, இல்லைன்னு சொல்லிட முடியாது. பட் ஓகே, ஃபைன். பட் ட்ரைலர் படம் எல்லாம் வரும்போது நம்ம இதை பற்றி நம்ம அதிகமாக பேச முடியும். அப்புறம் இந்த பொண்ணு சொல்லியிருந்துச்சு, மம்தா பைஜு சும்மா இல்லாமல் அந்த பொண்ணு வேற, தளபதி அரசியலுக்கு வருவார், சப்போஸ் அங்கே எதுவும் செட் ஆகுதுன்னு திருப்பி நடிக்க வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அந்த பொண்ணு அவர் சொன்னதை அப்படியே ஓப்பனாக சொல்லிருச்சு. பட் இருந்தாலும் அவர் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னார் அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் இவர் என்னன்னா ஒரு டிவிகே லீடர், இஸ் அ டிவிகே லீடர், ஓகேங்களா. ஸோ லீடர் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லாஸ்ட் மூவியை முடிச்சுட்டு தன்னுடைய திரைப்பயணத்தை க்ளோஸ் பண்ணிட்டு அரசியல் களம் ஃபுல் டைமாக உள்ள வராரு. 2026 சிஎம்மாக மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்கணும், நல்ல விஷயத்தை வழங்கணும், ஸோ நல்லது பண்ணணுங்கிறதுக்காக வரார். சப்போஸ் ஒரு பாசிட்டிவிட்டியாக அமைஞ்சதுன்னா ஹி வில் நாட் பேக். சப்போஸ் ஒரு நெகட்டிவிட்டியாக வரல அப்படின்னா, இல்லைன்னா ஒரு சில கட்சியோட கூட்டணி வச்சு இவருக்கு ஒரு சில சீட் அரசியல் களம் உட்கார்ந்துட்டாருன்னா வரமாட்டார். பட் எதுவுமே நடக்கல அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு எல்லாருக்குமே இருக்கும். டாஸ், ஒரு காயின்ல ரெண்டு சைடுமே இருக்கும் இல்லைங்களா, பூவா தலையா, ஒரு தோல்வி ஒரு வெற்றி, ஓகேங்களா. பட் எந்த பாதையில போறோம் அப்படிங்கறத முக்கியம். அது டெஃபினட்டா லீடர் கரெக்டா ஒரு ஐடியா வச்சிருப்பாரு. பட் சிரஞ்சீவி கதை மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் இங்க சொல்றாங்க. பட் சிரஞ்சீவி பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஸ்டாண்டப், அவருக்கே ஒன்று அமையலன்னு வந்துட்டாரு. பட் பவன் கல்யாண் வரலையா? ஸோ அதாவது யாருக்கு அந்த அமைப்பு இருக்கோ கண்டிப்பாக அது வரும். எனக்கு தெரிஞ்சு டிவிகே லீடரா தளபதி விஜய் அவர்கள் உள்ள வந்ததிலிருந்து இதற்கான எதிர்பார்ப்பும் இதற்கான கூட்டங்களும் பெருசாக உருவாகிட்டு இருக்கே தவிர டவுனா வரலன்னு சொல்றேன். ஸோ பார்க்கும்போதே எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு கிளி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு தான் உண்மை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ ஆரம்பிச்ச 2 வருஷத்து கட்சியை பார்த்தீங்கன்னா 20 வருஷ கட்சிக்கு ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கணும், ஓகேங்களா. சரிங்க, நான் மெயினாக இந்த போஸ்டர் இந்த கிளிம்ஸை பற்றியும் அந்த மமிதா பைஜு சொல்லிச்சல அதை பற்றியும் நான் மெயினாக பேசணுங்கிறத பேசினேன். ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு தெரியல. பட் கண்டிப்பாக இவருக்கு அரசியல் களம் செட் ஆகலை, சரியான முறையில் அமையல, பயணம் சரி வரல அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பட் அதுக்கான சாத்தியக்கூறுகள் குறைவுன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். தேங்க்யூ.